அந்த மூஞ்சியில் ஆசிட் போடுது. மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு பொண்ணுன்னா 7 ஆளுகள் சரி அந்த தர்மஸ்தல லாட்ஜில் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் கொண்டு போய் அதில் ரொம்ப மாதிரி பார்த்தேன் சார். இந்த நேத்ராவதி ஆற்றை வந்து க்ளீன் பண்ண இருந்தது பீமா மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. இருக்கிற சார். பீமா சார்ந்து இன்னும் ஒரு சில பேருமே இந்த மாதிரி புதைக்கிற வேலைகளை தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 3-4 ஆள் இருக்குது சார். 3-4 ஆள் இருக்கு. இங்கே இப்போ ரெண்டு இருக்கிற உண்மை வச்சாலும் எல்லாமே நாங்கள் நியூஸில் பார்க்குறது வேற மாதிரி, நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கிறது வேற மாதிரி. கடையில் நான் இங்கே உட்காரிட்டு இங்கே பார்த்த மேலே காணுது 3 ஆள் இருக்குதை நான் பார்த்தேன். பாயிண்ட் நம்பர் 1ல் அம்பாசிடர் டிக்கி ஓப்பன் பண்ணி அந்த மிருத தேகலாம் கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறது நான் பார்த்தேன். கை வண்டியில் எடுத்து போய் அந்த ஒரு ஆறையில் மண் சேர்த்து இது அந்த பாடினா போடுதான்னு நான் பார்த்தேன். வணக்கம் மெடிசன் பிளாக்ஸ் உறவுகளே. இந்த தர்மஸ்தலா வழக்கில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த சடலங்களை நான் தான் புதைச்சேன்னு சொல்லி அப்ரூவர் ஆன பீமா இருக்கார் இல்லையா, அந்த பீமா வந்து பொய்யான ஒரு அலிகேஷனை சொல்கிறாரு. பொய்யா வந்து இந்த இடத்துல புதைச்சேன்னு சொல்கிறாரு. இவருக்கு பின்னாடி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒரு சிலரோட தூண்டுதல் இருக்குது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிலரும் இருக்காங்க. இவங்களோட தூண்டுதல் அடிப்படையில் தான் இந்த பீமா வந்து இந்த மாதிரி பொய்யா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு வந்து ஒரு கெட்ட பெயரை களங்க விளைவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி இது அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள இந்த தர்மஸ்தலாவுடைய ஆதரவாளர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எஸ்ஐடியை வந்து திசை திருப்புறதுக்கான ஒரு முயற்சி. இதை வந்து இந்த கேஸை வந்து இந்த வழக்கை வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணணும், இதை வேறு மாதிரி திசை திருப்புறதுக்காக இப்போ அந்த அப்ரூவர் ஆனவங்க மேலேயே திரும்ப வந்து பொய் குற்றச்சாட்டை வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில ஆதாரங்கள் அங்கே என்ன நடக்குதுங்கிறத நம்ம ஒரு கலாய்வு பண்ணியிருந்தோம். இந்த பீமா மற்றும் இன்னும் ஒரு சில பேர் வந்து புதைக்கிறத நான் நேரடியாகவே பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஐவிட்னஸ் சாட்சியை நம்ம நேரடியாக தர்மஸ்தலாவுக்கே சென்று ஒரு சில கலாய்வு பண்ணி ஒரு சில முக்கியமான ஆதாரங்களையும் அந்த ஐவிட்னஸ் நேரடியாக நம்மள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம். இதை பற்றி பார்க்காதவங்க நம்மளோட பார்ட் 1 வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் அந்த நேரில் பார்த்த நபர் வந்து அங்கே நடந்த இன்னும் ஒரு சில கொடுமைகள், ஒரு சில முக்கியமான ஆதாரங்கள், விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க. இப்போ எதிர்மறையாக இருக்கக்கூடிய பீமா இந்த விஷயத்தை பண்ணவே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவும், இந்த பீமா மற்றும் இன்னும் ஒரு சில நபர்கள் நான் புதைச்சதை பார்த்தேன்னு சொல்லக்கூடிய நேரில் பார்த்த முக்கியமான சாட்சி இன்னும் நமக்கு என்னென்னலாம் முக்கியமான தகவல்களை இதில் சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நதி இருக்கல்ல, நதியில் ஆப்போசிட்டில் ஒரு பாடி அதான் ஒரு 4-5 ದಿವಸ ஆச்சு. எல்லாம் ಏನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಕೊಳ್ತೋಯ್ದಕ್ಕೆ அழுவி போயிருந்துச்சு 4-5 நாள். அந்த பாடியில் இந்த ஆளுகளை எங்களை சொல்லுது, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துச்சு. அந்த கையில் ஒரு இது கோல்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கோல்டில் இங்கே கலப்பிட்டு அதை நான் பாக்கெட்டில் வச்சுட்டு போய் நீங்களே இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னு சொன்னது அந்த ஆள். அப்போ நாங்கள சொன்னார். அப்போ ஒரு 18 வருஷம் ஆச்சு. 18-17 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு சொன்னது இப்போ கொஞ்சம் வர ஒரு 3 ஆள் எங்கே போயிட்டாரு சொன்னது. அதை ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இந்த தர்மஸ்தல போலீஸ் ஆஃபீஸர், அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸர் அதை வந்து அந்த கழட்டி வச்சுக்காங்கன்னு சொல்லி சொன்னது பார்த்துருக்கீங்க. அவரு சொன்னார் அந்த கழட்டி அவரு பாக்கெட்ல போட்டுன்னு அந்த 3 பேர் அங்கே கிளீனர்ஸ் யார் இருந்தாங்களே அவங்களே இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கைಯಿಂದ டிஸ்போஸ் பண்ணி போயிருக்காரு. அந்த ನೀರಿನಲ್ಲಿ ಇದ್ದದ್ದಲ್ಲ, ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಎತ್ತು, ನೀರ ಮೇಲೆ ಇದ್ದದ್ದು, ನೀರಲ್ಲಿ ಇದ್ದದ್ದಲ್ಲ, ದಡದಲ್ಲಿ ದಡದಿಂದ ಸ್ವಲ್ಪ ಮೇಲೇನೆ, ಇನ್ನು தண்ணியிருந்து கொஞ்சம் மேலே. தண்ணியில் அதாவது இது சுமார் நடந்து எவ்வளோ வருஷம் இருக்கும்? ஒரு 17 வருஷம் 18. இவர் எக்ஸாக்ட் டைம் இப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட, அதாவது இவர் அங்கே அங்காடி கடை வச்சுருந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று ஓரமாக வந்து கரையோரம் ஒரு டெட் பாடி வந்து அழுகின நிலையில் வருது. அப்போ அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர், தர்மஸ்தலா ஆஃபீஸர் அப்போ இருந்தவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த சடலத்தில் இருக்கக்கூடிய கோல்டு ரிங் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அங்கே இருந்த நபர்களை அதை அடக்கம் செய்கிறதா வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறாங்க. அடக்கம் செய்ய சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்போ அந்த பராமரிப்பு பணியில் இருந்தவங்கள சொல்கிறாங்க. சொல்லியிருக்காரு சார். அது பாயிண்ட் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிணங்களை புதைக்கிறத பார்த்துருக்கிறீங்க. பாயிண்ட் நம்பர் 13ல் புதைக்கிறதையும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அந்த இந்த ஒரு அரண்யத்தில் அங்கே ஒரு பாடி இருக்குது, ஒரு லேடிஸ் பாடி. இந்த தர்மஸ்தலா மைன் கேட் இருக்கல சார், ಆ ಗೇಟಿಂದ வெளியே ஒரு லேடிஸு ஒரு 25-30 ஏஜ் ஒரு லேடிஸில் மார்னிங்கில் ஒரு மார்னிங்கு 6 மணி 7 மணிக்கான ஒரு அப்பா நான் பார்த்துக்க போயில அந்த எல்லா ரிக்ஷா ஆட்டோ டிரைவருக்கெಲ್ಲ பார்த்து எங்களை சொல்லியிருக்காரு. அந்த மூஞ்சியில் ஆசிட் போடுது. அந்த மைன் கேட்டுருந்தா ஒரு 50 ஃபீட்டு வெளியே
மெயின் ரோடு பக்கத்தில் ஓகே ஒரு ஆசிட் போடுது. அது ஒரு அட்ரஸில் மைசூர் என்ன அட்ரஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த புனாவன் கூட இங்கே எல்லாம் வச்சுருக்காரு அப்போ சொல்லியிருக்காரு சார். இந்த ಈಗ ಸೌಜನ್ಯ ಇನ್ಸಿಡೆಂಟ್ಗೆ ಇಂದ ಪಿನ್ನಾಡಿ ಕೂಡ ಕೊಂಚ ವರ್ಷ ಬ್ಯಾಕ್ಲೆ வேறு பொண்ணுகளை இந்த மாதிரி அந்த தர்மஸ்தல லாட்ஜில் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் கொண்டு போய் ஒரு பொண்ணனை 7 ஆளுகள் சேரி ரேப் பண்ணியிருக்காரு. அது லாட்ஜ் பக்கத்தில் வீடு ಅದು ನಾಕುಮಾರ ಅನ್ನೋ ಅವರು ಹಾಲ್ದ ವೀಡ್ ಅದು அந்த தர்மஸ்தலத்தில். அதை ಆ பொண்ணு போய் அதை கொலை பண்ணதில்லை. ಆ பொண்ணு போய் இந்த அவுட் போஸ்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ண அதான் ஆள் யாரானார் கேட்பார். அப்போ இந்த தர்மஸ்தலத்தில் இங்கே இருக்கிற ஆளில் பேர் சொன்னேன்னா யார் அப்போ இந்த வீடுக்கு ஃபோன் பண்ணார் அந்த அவுட் போஸ்ட்லேருந்து. இந்த ஒரு பொண்ணு ಕಂಪ್ಲೇಂಟ್ பண்ணல இந்த 7 ಜನ இருக்கிறேன்னு. ಅದಕ್ಕೆ அந்த பொண்ணுನೇ ಬಸ್ಸದೇ ಪೈಸೆ ಕೊಡ್ತಿಟ್ಟು அந்த ಊರಿಗೆ ಅದನ್ನು ಕಳಿಸ್ಬಿಡಿ ಅಂತೇಳಿ ಅಣ್ಣ ಆ ಹುಡುಗಿಯನ್ನು ಬಸ್ಸಲ್ಲೇ ಕಳಿಸ್ಬಿಡಿ ಅಂತ ಅಲ್ಲಿ. ಯಾರು ಆ ಹುಡುಗಿನ ನನಗೆ ಒಂದು ಹೇಳಿದಲ್ಲ ಸರ್, ಲಾಡ್ಜಲ್ಲಿ ಅದೇ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ 7 ಜನ ಹೋಗಿ ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು ಅತ್ಯಾಚಾರ ಮಾಡಿದ್ದು. ಅವಳು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಿದ್ದು ನನಗೆ ಈ ಥರ ಮಾಡಿದ್ರು ಅಂದರೆ ಫುಲ್ ಎಲ್ಲ ಕಡೆ ಇದು ಗಾಯ ಮಾಡಿದ್ರು ಅವಳು ಹುಡುಗಿಯನ್ನು. ಅವಳು ಹೋಗಿ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದು ಔಟ್ ಪೋಸ್ಟ್ ಧರ್ಮಸ್ಥಳದಲ್ಲಿ. ಅವ್ರು ಯಾರು ಅಂತ ಯಾರು ನಿನ್ನನ್ನು ಈ ಥರ ಮಾಡಿದ್ದಂತ ಕೇಳಿದ್ದಕ್ಕೆ ಈ ಧರ್ಮಸ್ಥಳ ಇರೋ ಹುಡುಗರ ಹೆಸರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಇಂಥವ್ರು ಅಂತೇಳಿ. ಅದು ಧರ್ಮಸ್ಥಳ ಇವರಿಗೆ ವೀರೇಂದ್ರ ಹೆಗಡೆ ಅವರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂಥ ಹುಡುಗರು. ಅಷ್ಟೊತ್ತಿಗೆ ಸ್ಟೇಷನಿಂದ ಇವ್ರು ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು, ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡಕ್ಕೆ ಬಂದಿದ್ದ ಹುಡುಗಿನ ಬಸ್ ಹಚ್ಚಿ ಕಳಿಸ್ಬಿಡಿ ಅಂತ. அந்த வீட்டில் அந்த லாட்ஜ் பக்கத்தில் வீடு இருக்கு. அந்த வீட்டில் இதுமாரி 7 பேர் சேர்ந்து ரேப் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே, அந்த பொண்ணு உடம்பெல்லாம் காயத்தோட ஸ்டேஷன் போய் அவுட் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. கொடுத்தப்ப என்ன ஒன்று அந்த ஸ்டேஷனில் இந்த ஆஃபீஸ்லேருந்து போலீஸுங்களுக்கு கால் வரும். அந்த பொண்ணு வந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து பஸ் ஏற்றி அனுப்பிடுங்க அந்த பொண்ணு இந்த ஊரில் இருக்கிறதோனா எந்த ஊருக்கு கேட்டுட்டு அந்த ஊருக்கு அனுப்பி கொடுத்துடுங்க அந்த பொண்ணுன்ட்டு சொல்லுவாங்க இந்த ஆஃபீஸ்காரங்க. கர்நாடகாவில் தர்மஸ்தலாவில் இங்கே வாழக்கூடிய மக்கள்கிட்ட இங்கே என்ன உண்மை நிலவரம் நடந்துட்டுருக்குங்கிறத கேட்கலாம். தர்மஸ்தலா இங்கே கர்நாடகாவில் நீங்கள் வசிக்கக்கூடிய மக்களாக நிறைய இருக்கக்கூடிய நியூஸ்களை வந்து பார்க்கலாம். அந்த நியூஸுக்கும் இங்கே உண்மையாலே நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் எந்த அளவுக்கு முரண்பாடு இருக்குது, எந்த அளவுக்கு உண்மை இருக்குது. இங்கே இப்போ நடந்துருக்கிற உண்மை விசாரம் எல்லாமே நாங்கள் நியூஸில் பார்க்குறது வேற மாதிரி, நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கிறது வேற மாதிரி. பட் இப்போ என்னன்னா இங்கே நாங்கள் பார்த்தது எதுவுமே போய் நாங்கள் கேட்க முடியாது. கேட்டாலும் அது எங்களுக்கு வேற மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுடுவாங்க. உங்களுக்கு நாங்கள் பூராமே தமிழ் அவ்வளோ ವರಾದೆ ಚೂರು ಕನ್ನಡದಲ್ಲೇ ಹೇಳ್ತೀವಿ. ಇಲ್ಲಿ ನಾವು ಏನೇ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೂ ಅದಕ್ಕಂತಾನೆ ಒಂದಿಷ್ಟು ಜನ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ. ನಾವು ಯಾವ್ದನ್ನ ಕೂಡ ಇಲ್ಲಿ ಬಂದು ಯಾರ ಮುಂದೆನೋ ಹಿಂಗಾಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳೋದು அப்படின்னா யார் முன்னாடி வந்து நாங்க இது மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி தொந்தரவு ஆயிருக்குன்னு சொல்லி பேசினா அது உங்களுக்கு தேவையான விசாரம் கிடையாது. உங்களுக்கு உங்க வேலை என்ன இருக்கு அதை பார்த்துட்டு போகட்டும் எங்க சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலுமே இங்க நடந்திருக்கிறது பார்த்தாலே எங்களுக்குமே அது பயமாகும். முழுசா இப்ப இங்க நாங்க பார்த்திருக்க நிறைய விசாரத்தை எல்லாமே யாருமே மீடியால இது வரைக்கும் காட்டினதே கிடையாது. நாங்க பாக்குறது வேற, இங்க மீடியால பாக்குறது வேற. எல்லாமே மீடியாக்காரங்க எல்லாமே காட்டுறது வேற ஆங்கிள் காட்டுறாங்க. நாங்க இங்க பார்த்த ஆங்கிள் வேற. இப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் முகத்தை காட்டி உங்க கூட பேசினா கூட எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுங்க. நான் என்ன தேடின்னு வருவாங்க. உங்க வீடியோ நீங்க போட்டீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து என்ன தேடின்னு வருவாங்க. அதனாலதான் நான் இந்த மாஸ்க போட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அப்ரூவராக மாறின பீமா வந்து அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாரு, ஒரு சிலர் என்னை கட்டாயப்படுத்தி தான் இதை செய்ய சொன்னாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நியூஸ் வந்து ஒரு அஃபீஷியலான ஒரு தகவல் கிடையாது. ஏன்னா இப்போ இது கர்நாடகாலையுமே ஒரு சில ஊடகங்கள் இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலையுமே ஒரு சில நியூஸ் இந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனால் அங்கே வந்து எஸ்ஐடி வந்து தொடர்ந்து அவங்களோட விசாரணை வளையத்தில் விசாரணை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த ஒரு சில நாட்களாக பார்க்கலாம் பல்வேறு குழப்பங்கள். ஏன்னா இதில் அப்ரூவராக மாறினவங்க, புகார் கொடுத்தவங்க, நேரில் பார்த்தவங்களுக்கு எகென்ஸ்டாக இந்த வழக்கு மாறுறத இந்த விசாரணையோட உண்மைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது எண்ட் ஆஃப் தி டேல இதை விசாரணையோட முடிவில் தான் தெரியும். ஆனால் இதற்கு இடையிலே பார்த்தீங்கன்னா இதை ஏன் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இதை வந்து அந்த இடத்த கலங்கப்படுத்துறதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த கோயிலை கொச்சைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு. ஸோ அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கோயிலை கொச்சைப்படுத்தணுங்கிறதுக்காகவோ அல்ல இந்த மதத்துக்கு எதிரான ஒரு நபர்களோ நாங்கள் கிடையாது, நாங்களும் அதே மதத்தை சார்ந்த அதே ஊரில் இருக்கக்கூடிய அதே பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தான். ஆனால் தொடர்ந்து நிறைய பெண்கள் வந்து காணாமல் போயிருக்காங்க, நிறைய பெண்கள் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான குற்றவாளி யாரு, அதற்கான காரணம் என்ன, அதற்கான நியாயம் வேணும்னு தான் நாங்கள் வந்து போராடுறோம், அதற்காகத்தான் நாங்கள் வந்து முன்னிறுத்தோம்
நிலைநிறுத்துறோம் அப்படின்னு தான் அந்த பகுதியில் உள்ள ஆக்டிவிஸ்ட் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி இதோட முடிவு என்ன, இதோட குற்றவாளி யாரு, இதோட மாஸ்டர் மைண்ட் யாரு அப்படிங்கிறதெல்லாம் விசாரணை அதிகாரிகளோட முடிவில் தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த காணொலி பார்த்துருப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய நபர் வந்து அந்த தர்மஸ்தலா வளாகத்தில் கடை வச்சிருந்த ஒரு நபர். ஸோ இவர் சொல்லியிருப்பாரு அந்த வளாகத்தில் வந்து பீமா மற்றும் இன்னும் ஒரு சில நபர்களை இந்த சடலங்களை கொண்டு வந்து நான் குழியில் புதைக்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஐ விட்னஸ் இவர் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ பீமா சொல்றது போய் பீமாவை கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த 5-6 பேரையும் கூட்டிட்டு